ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டிவைன் சோல்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்க எல்லாருக்கும் டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ்னால உங்க எல்லோருடைய சப்போர்ட் மூலியமா என்னோட இந்த சேனல் டெய்லி க்ரோ ஆயிட்டே இருக்கு. இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க எல்லாம் இத ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட்டும் பண்றீங்கன்னா இது இன்னும் க்ரோ ஆகவும் செய்யும். இது மூலியமா நிறைய பேருக்கு ரீச்சும் ஆகும். இன்னும் நிறைய பேருக்கு இது சம்பந்தமான அவேர்னஸ் வரும். நிறைய பேருக்கு இது மூலியமா நல்ல ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கும். இது மூலியமா அவங்களோட சோல் பர்பஸ் தெரிஞ்சுக்கவும் செய்வாங்க. அவங்க ஜெர்னியை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப்பாகவும் இருக்கும். என்னோட ஒரு சோல் பர்பஸும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ மனசார நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். So thank you so much my divine souls. ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா what happens to divine masculine and divine feminine after mini separation. டிவைன் masculine and divine feminineக்கு வர முதல் சின்ன பிரிவுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு பார்க்க போறோம். அதே மாதிரி யாருடைய அவேக்கனிங் முதல்ல நடக்குது, டிவைன் மேஸ்குலின்கா இல்லைன்னா டிவைன் ஃபெமினின்கா? ஒருவேளை இத பத்தி நம்ம ஜெனரல் சென்ஸ் அறிவோட பேசணும்னா அது ரெண்டு விஷயமா இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். முதல்ல என்னன்னா, யாருக்கு அவேக்கனிங் நடக்குதோ அவங்க டிஸ்கவரி பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு அவங்க சோல் பர்பஸ் என்னன்னு தெரிய வரும். சோல் பர்பஸ் அப்படின்றதுடைய அர்த்தம் என்னன்னா, அவங்க ஏன் இந்த பூமிக்கு வந்தாங்க, எதுக்காக இந்த பூமியில வந்து பிறந்தாங்க, அவங்க எந்த விதத்துல தன்னைத்தானே பெஸ்ட் பொட்டன்ஷியல் சிறந்த திறனை யூஸ் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்ம் சிறந்த செயல்திறனுடன் செயல்பட முடியும் இந்த எர்த்துல, இந்த பூமியில அப்படின்னு தெரிய வரும். சில பேர் இருப்பாங்க, அவங்களுடைய சோல் பர்பஸ் என்னவா இருக்கும்னா சிங்கிங், டான்சிங், ஹீலிங், இதையெல்லாம் நம்ம கேரியர் ஃபீல்டு, தொழில்துறை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவசியம் இல்ல கேரியர் ஃபீல்டு, தொழில்துறையில இருக்கிற ஒரு பர்சனும் அந்த பர்சன் அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் வாழணும்னு அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டா இருக்கேன் பை ப்ரொஃபஷன். அண்ட் அதே சமயம் கூடவே சைட்ல ஆன்லைன் ஜாப்ஸும் பண்றேன்னா, அது சம்பந்தமாவும் ஒர்க்கும் கூடவே பண்றேன்னா, ஒருவேளை என் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஜாப்ஸ்ல ஆல்ரெடி இருந்தாலும், ஒருவேளை என் ஃபேமிலியில வேற யாராவது இந்த மாதிரி ஜாப் சம்பந்தமா அவங்கெல்லாம் என்ன மாதிரியே பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லைன்னா அவங்களும் வந்து ஒரு ஜாப்ல இருந்தாங்கனாலும், அதையே நான் கண்டினியூ பண்ணாலும் கூடவே எனக்கு என்னோட சோல் பர்பஸ் வேறையா வந்திருக்கு டிவைன் கிட்ட இருந்து. அப்படிலாம் இருந்தா அது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கானதா இருந்தா, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்கானதா இருந்தா, இது டைவினேஷன் அதாவது ஜோசியம் சம்பந்தமான வழியா இருந்தா, அதுதான் இனிமே என் வழியாவே இருந்தா, இதுதான் என் சோல் பர்பஸ்னா, உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும், ஹையர் எனர்ஜிஸ்ல அசன் பண்ண வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இருந்தா, இதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லாம் பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் அதாவது ஆன்மீக ஞானத்தை உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விதி இருந்தா, என்னோட சில சைக்கிக் கிஃப்ட்ஸ், சில டிவைன் கிஃப்ட்ஸ்லாம் டிவைன் கிட்ட இருந்து வந்து அது எனக்கு கிடைச்சி, என்னோட சில பவர்ஸ், தேர்ட் ஐ பவர்ஸ், மூன்றாவது கண்கான
சக்திகள் அதெல்லாம் இருந்தால், சில ஸ்பிரிச்சுவல் டூல்ஸ், ஆன்மீக கருவிகள் ஏதாவது எனக்கு இருந்தா, சில டைவினேஷன் டூல்ஸ், ஜோசியம் மாதிரியான சில பவர்ஸ் எனக்கு இருந்தா, அத நான் யூஸ் பண்றேன்னா, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நான் என்னோட சோல் பர்ப்பஸ முழுமையா முடிக்க விரும்புறேன். அப்படின்னா, நான் என்னோட பெஸ்ட்ட குடுத்து, உங்க எல்லா ஜர்னியும் கம்ப்ளீட் பண்ண உதவி பண்ணா, ஹீல் பண்ணிக்க உதவினா, நீங்க க்ரோ ஆக நான் உதவினா, ஹையர் எனர்ஜீஸ்ல அசெண்ட் பண்ண வைக்க நான் உதவினா, ஓகே தானே? அதோட இந்த சேனல நான் ஸ்பெசிஃபிக்கா ட்வின் ஃப்ளேம் சிவசக்தி சோல் ஜர்னி அப்படின்ற நேம்ல கிரியேட் பண்ணதே இதுக்காக தான். நீங்கெல்லாம் ஒருவேளை செப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா, உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து விலகி இருக்கீங்கன்னா, எல்லாத்தையும் விட முன்னாடி நீங்க உங்க ஜர்னிய பத்தி நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்க சோல்மேட் ஜர்னில இருக்கீங்களா, கார்மிக் ஜர்னில இருக்கீங்களா, இல்லனா நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லனா ஹையர் செல்ஃப் உடைய ஜர்னில இருக்கீங்களா, இப்படி எந்த மாதிரி ஜர்னில நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன மாதிரியான இன்னர் ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஜர்னிய கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கேத்த இன்னர் ஒர்க்க பண்ணுங்க. ஹையர் எனர்ஜீஸ்ல அசெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் சோல் பர்பஸா இருக்கும் ஒரு பர்சனுக்கு. ஒருத்தருடைய சோல் பர்பஸும் அவங்க கேரியர் ஃபீல்டும் ஒரே மாதிரி சேமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது ரெண்டும் வேற வேறையா கூட இருக்க முடியும். ஒருவேளை கடவுள் உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ தான் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்காங்கன்னா, நீங்க ஒரு சில வேலைகளை பண்ணணும்னு அனுப்பியிருக்காருன்னா, அது எல்லாமே அவேக்கனிங் உடைய முதல் ஸ்டேஜ்லயே தெரிய வரும். அப்போதான் நமக்கு நம்மளோட சோல் பர்பஸ் என்னன்னு தெரிய வரும். ரெண்டாவது விஷயம் என்னவா இருக்கும்னா, அவேக்கனிங் ஆகிறதுனுடைய பர்பஸ் நமக்கு நம்மளோட சோல் ஜர்னி பற்றி தெரிய வரும். நம்ம எந்த ஜர்னில இருக்கிறோம் அப்படின்னும் தெரிய வரும். நம்மளோட ஆக்சுவல் லைஃப்கான கோல், உண்மையான வாழ்க்கை இலக்கு என்னன்னு தெரிய வரும். ஒரு நார்மல் விஷனுக்கும் முக்கியமான மிஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது சாதாரண பார்வைக்கும் அதையே ஒரு பணிக்காக அர்ப்பணிச்சிருந்தா இது ரெண்டும் வேற வேற அர்த்தம் இருக்கு இல்லையா? ஸோ ஏதோ ஒரு மிஷன் இருக்கு, ஒரு பணி இருக்கு நமக்குன்னு சொன்னா அதுக்கு தானே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த பூமியில என்ன அது விஷனா அப்படி இருந்துச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லை. ஆனா மிஷன் அப்படின்னு இருந்தா வேற விஷயம். நம்ம சோல் பர்பஸ்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் நமக்கு தெரிய வேணும் இல்லையா? ஸோ ஒரு பர்பஸ் இல்லைன்னா கோல் இல்லைன்னா ஜர்னி, இது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்டான விஷயமா தான் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு டெஸ்டினியை ரீச் பண்ணணும்னு ஒரு இலக்கை அடைய நினைக்கிறீங்கன்னா, சப்போஸ் நீங்க சிம்லாக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்க உங்களுக்கு உங்களோட ஜர்னி என்ன அப்படின்னு தெரியும். உங்களுக்கு சிம்லா அப்படின்ற ஊருக்கு தான், அந்த ஜர்னிக்கு தான் நீங்க ரெடி பண்ணி போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதோடைய பர்பஸ் என்ன? நீங்க அங்க ஏதாவது வேலை விஷயமா போறீங்களா, இல்ல நீங்க அங்க என்ஜாய் பண்றதுக்காக ஒரு ட்ரிப் மாதிரி போறீங்களா, இல்லைன்னா நீங்க அந்த ஊர்ல செட்டில் ஆக போறீங்களா, ஏதாவது ஜாப் பண்ண போறீங்களா, உங்களுடைய பர்பஸ் என்ன? இதெல்லாம் வெவ்வேறு சம்பந்தமானது. ஸோ இப்படிதான் நீங்க சில விஷயங்களால தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். உங்க சோல் பர்பஸ், ஆன்மீக நோக்கம் வேறையா இருக்கும். சோல் ஜெர்னி, உங்க ஆன்மாவின் பயணம் வேறையா இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் வெவ்வேறா இருக்கும். ஜெர்னினா அது நம்ம டெஸ்டினேஷன், நம்ம இலக்கு, இங்கதான் வந்து சேர வேண்டியதா இருக்கும். ஆனா பர்பஸ், நம்ம நோக்கம் என்னன்னா நம்ம ஏன் இங்க வரணும்னு, அப்படி என்ன ட்ரிகர்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு. என்னையே எடுத்துக்கிட்டா நான் இங்க என்ன பண்றேன்,
நான் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டா இருக்கும்போது எனக்கு என்ன அவசியம் இருக்கு மற்றவங்களோட ஹீலிங்க்கு? நல்லா யோசிங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க தெளிவா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சில சமயம் நமக்கு டிவைன் கிட்ட இருந்து நிறைய ட்ரிகர்ஸ் வருது, ஏஞ்சலிக் மெசேஜஸும் வருது, சில சமயம் சேனலிங் மெசேஜஸ் இப்படியும் வரும். சில சமயம் நமக்கு மேல இருந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு குரல் கேட்ட மாதிரி, அந்த மாதிரி சில பிளெஸ்ஸிங்ஸும் வரும், சில கிஃப்ட்ஸ் பரிசுகளும் கிடைக்கும். ஆனா நீங்க அதையெல்லாம் யூஸே பண்ணலன்னா அப்புறம் எப்படி? என்ன யூஸ், என்ன பயன் இல்லையா? சோ நீங்க இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க. உங்க சோல் பர்பஸ் அண்ட் சோல் ஜெர்னி இது ரெண்டுமே வேற வேறையா இருக்கும். ஸோ இங்க நம்ம அவேக்கனிங் நடக்கிற ப்ராசஸ்ல இருக்கோம் இல்லையா? இது 2 விதமா போகும். இப்போ இது இங்க நம்ம டிவைன் மேஸ்குலினுக்கும் நடக்கும், நம்ம டிவைன் ஃபெமினைனுக்கும் நடக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கீங்கன்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா நம்ம சோல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சோல் பர்பஸ் டிவைன் மேஸ்குலினுக்கும் டிவைன் ஃபெமினைனுக்கும் தெரிய வரும். அது எப்போன்னா அவங்களோட மினி செப்பரேஷன் நடக்கும்போது. ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சம்பந்தமான எல்லா ஸ்டேஜஸ் பத்தின விவரங்களும் அந்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நீங்க முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களால இந்த ஸ்டேஜை பத்தியும் இந்த வீடியோவையும் உங்களால தெளிவா புரிஞ்சிக்க முடியும். நான் அந்த வீடியோ சம்பந்தமான எல்லா லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஒருவேளை நீங்க இப்ப வரைக்கும் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா முதல்ல நீங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஓகே, ஸோ இப்போ முன்னாடி இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு மினி செப்பரேஷன் எப்போ வருதோ அப்ப டிவைன் மேஸ்குலின் டிவைன் ஃபெமினைனை டிசிஷன் பேஸ்டு எனர்ஜிஸ்ல, அதாவது அவங்களாவே தன்னாலேயே எடுக்கிற சுய முடிவா தான் இருக்கும். இன்டென்ஷனலி அபேண்டன் பண்றாங்க. தன்னுடைய உறுதியான தீவிரமான முடிவால அவங்க டிவைன் ஃபெமினைனை கைவிட்டுடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் பர்பஸ்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, பாதை மாறி போறாங்க. அவங்களுக்கு அப்பதான் அவேக்கனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அவங்களுக்கான சோல் பர்பஸ் தெரிய வரும். எனக்கு என்னோட லைஃப்ல என்ன பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல இந்த மாதிரி எந்த சென்ஸும் எந்த உணர்வுமே இருக்கிறது இல்ல. இந்த நேரத்துல தான் அவங்க சோல் பர்பஸ்க்கான அவேக்கனிங் நடக்கும். அந்த ஸ்டேஜ்ல தான் டிவைன் மேஸ்குலின் ஃபர்ஸ்ட் டைம் டிசிஷன் பேஸ்ட்ல ஒரு டெம்பரவரி தற்காலிகமான, அதாவது ஒரு மைனர் ட்ரைனிங் பீரியட், எக்ஸாம் மாதிரி, ஒரு மைனர் செப்பரேஷன் மாதிரி, சின்னதா ஒரு செப்பரேஷன் அவங்களோட டிவைன் ஃபெமினைனை விட்டு போயிடுறாங்க டிவைன் மேஸ்குலின். அந்த நேரத்துல என்ன நடக்கும்னா அப்பதான் டிவைன் ஃபெமினைனுக்கு தெரிய வரும் என்னுடைய சோல் பர்பஸ் என்ன அப்படின்னு. இங்கதான் டிவைன் ஃபெமினைனுக்கு தன்னுடைய சோல் பர்பஸ் பத்தியே புரிதலே வரும். அது மோஸ்ட்லி என்னவா இருக்கும்னா அதுதான் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி பத்தின விஷயம். அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி பத்தியும் அவங்களோட ஹீலிங்ஸ் பத்தியும், அதோட ஸ்பிரிச்சுவல் சம்டைம்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸாவும் மாறிடுவாங்க சில டிவைன் ஃபெமினைன்ஸ். ஸோ அவங்களுக்கு அவங்களோட சோல் பர்பஸும் தெரிய வரும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ஸ் பத்தி எல்லாமும் தெரிய வரும். அது இதனாலதான் அவங்களுக்கு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பத்தின நாலேஜ் தெரியாமையே வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இப்படியே போனா எப்போ அவங்களுக்கு மேஜர் செப்பரேஷன் வருதோ அப்போ டிவைன் ஃபெமினைன் தன்னாலேயே தனக்கான வேலையை எப்படி செய்வாங்க? அவங்களோட கார்மிக் சைக்கிள்ஸ்லாம் இருந்து எப்படி விலகி போவாங்க? ஹையர் எனர்ஜிஸ்ல அசண்ட் எப்படி பண்ணுவாங்க? ஸோ இந்த டிவைன் ஃபெமினைன் இப்ப வரைக்கும் அவங்களோட வாழ்க்கைய 3D வேர்ல்டுலயே வாழணும்னு தான் நினைப்பாங்க. 3D வேர்ல்டுல மட்டுமே தன்னோட டிவைன் மேஸ்குலின் கூட செட்டில் ஆகணும்னு விரும்புவாங்க. அதையே அவங்க கனவுலையும் நினைவுலையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
இந்த மாதிரிலாம் காரணத்துக்காக தான் அவங்க 3D வேர்ல்டுல செட்டில் ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதே காரணத்துக்காக தான் அவங்களோட டிவைன் மேஸ்குலினும் தன்னோட டிவைன் ஃபெமினைனை விட்டுட்டு போகவும் செய்றாங்க. இந்த காரணத்துக்காக தான் டிவைன் ஃபெமினைனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கும் நடக்குது. அவங்க லைஃப்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் ஓபன் ஆகும். இதுக்கு அப்புறம் தான் அவங்க 3D வேர்ல்டுல இருந்து அதுக்கும் மேல 4D வேர்ல்டு பத்தின புரிதல் அவங்களுக்கு வரும். 4D வேர்ல்டுல இருந்து அதுக்கும் மேல இருக்கிற 5D வேர்ல்டுக்கான புரிதல் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு உள்ள சில யூனிவர்சல் எனர்ஜிஸ் சேஞ்ச் ஆகும். அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு நிறைய தடவை ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஷோ ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். சில விதமான சைக்கிக் கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு டேரட் கார்டு கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட இன்ட்யூஷன் பவர் அதை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. உனக்கு நல்ல இன்ட்யூஷன் பவர், எதுவுமே முன்னாடியே சில விஷயங்கள் எல்லாம் சொல்றியே, இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு அவங்க கிட்டயே வந்து சொல்லுவாங்க. உனக்கு டெலிபதி நல்லா இருக்கே அப்படின்னு அவங்க கிட்ட இப்படியெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியெல்லாம் தான் அவங்களோட சைக்கிக் கிஃப்ட்ஸ் பத்திலாம் அந்த பவர்ஸ் பத்தி எல்லாமே தெரிய வரும். ஆமா, எனக்கு சில தேர்ட் ஐ அபிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் ஓபன் ஆகும். அதாவது ஆன்மீக பரிமாணம் தெரிய வரும். சில சமயம் அவங்களுக்கு அவங்களுடைய கனவுல சில விஷன்ஸ் எப்படி வரும்னா வித்தியாசமா இருக்கும். ஒருவேளை அவங்க மெடிடேஷன் பண்றாங்கன்னா அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக அவங்கள ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு மெடிடேஷன் மூலமா சில ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். சில ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்கள் அவங்களுடைய கனவுல வந்து அவங்களுக்கு கைடு பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஏஞ்சலிக் ஃபெதர்ஸ், தேவதைகளின் இறகுகள் அவங்க கிட்ட தன்னாலேயே தேடி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா அவங்களுக்கு தேர்ட் ஐ ஓபன் ஆக ஆரம்பிக்கும் போதுதான். இதெல்லாம் எப்போன்னா எப்ப அவங்களுக்கு மினி செப்பரேஷன் டைம் வருதோ அந்த நேரத்துல அதை நம்ம எப்பவுமே மினி செப்பரேஷன் அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லுவோம். ஏன்னா அதுதான் ட்ரைனிங் எக்ஸாம் மாதிரி இருக்கும். அது மேஜர் செப்பரேஷனா இருக்காது. அது வெறும் டிவைன் ஃபெமினைனுக்கு மட்டுமே அவங்களோட சோல் பர்பஸ் பத்தி ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்காக மட்டுமே வரும். ஸோ இது மூலியமா தான் அவங்க சோல் பர்பஸை தெரிஞ்சுப்பாங்க. இந்த காரணத்துக்காக தான் அப்படி ஒரு மினி செப்பரேஷன் அவங்களுக்குள்ள வருது. இப்போ இங்க நிறைய பேருக்கு சில கேள்விகள் கேட்க தோணும். 2 பேர்ல யாருடைய அசென்ஷன் ஜெர்னில, ஆன்மீக ஏற்ற பயணத்துல, அவேக்கனிங் ஜெர்னி, ஆன்மீக விழிப்பு பயணம் முதல்ல நடக்கும் அப்படின்னு. இந்த ஜெர்னில எப்பவுமே டிவைன் ஃபெமினைனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் நடக்கும். ஏன்னா டிவைன் ஃபெமினைன் தான் 5D வேர்ல்ட்ல இருந்து 3D வேர்ல்டுக்கு வராங்க. தன்னுடைய கர்மாக்களை சரி செய்யறதுக்காகவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேற சில கெட்ட கர்மாக்கள்னால கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அந்த கர்மாக்களை இவங்க வாழ்ந்து கழிக்கிற அந்த வேலையை பண்றதுக்காகவும் சில ட்வின் ஃபிளேம்ஸ் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எனர்ஜிஸ் லெவல்ல ரொம்பவே இன்ஸ்டேபிளா இருப்பாங்க. ஹைலி இமோஷனலா இருக்கிறதுனால. ஸோ இது ஒரு மேஜர் ஜெர்னியா இருக்கும். இது டிவைன் ஃபெமினைனுடைய ஜெர்னியா தான் இருக்கும். இதுல அவேக்கனிங்கும் டிவைன் ஃபெமினைனுக்கு தான் முதல்ல நடக்கும். ஸோ டிவைன் ஃபெமினைனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல் ஓபன் ஆகும். அதுல இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏஞ்சல்ஸ் மூலியமா நிறைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க கண்ணுக்கு மட்டும் ஏஞ்சல் ஆர்ப்ஸ், அதாவது தேவதைகளின் ஒளிகள் தெரியும்.
இவங்களுக்கே தோணும், எனக்கு ஏன் லைட்ஸ் மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரியுதுன்னு நினைப்பாங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வருது ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு நினைப்பாங்க. டிவைன் ஃபெமினைனுக்கு மற்றவங்களோட சக்ராஸும் ஆராஸும் கூட தெரிய தொடங்கும். அதெல்லாம் எப்படி தெரியும்னா, கிரீன் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், லைட் பாடி, ஒளி உடல், அந்த மாதிரி தான் ஏன் முன்னாடி இருக்காங்களே அப்படின்னு தோன்ற அளவுக்கு அதெல்லாம் தெரியும். எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏற்படுதுன்னு நினைப்பாங்க. அதனாலதான் டிவைன் ஃபெமினைன் இன்னும் அதிகமா கன்ஃபியூஸும் ஆவாங்க, குழப்பம் அடைவாங்க. இன்னும் கூட ஆன்சைட்டி, கவலையான எனர்ஜிஸ்ல அதிகமா ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா டிவைன் ஃபெமினைன் இந்த மாதிரி ட்ரிகர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் கூட ரெடியா இருக்க மாட்டாங்க அவங்க லைஃப்ல. அவங்க எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஓப்பன் ஆகும்னு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும் போது அவங்க பயப்படுவாங்க. எப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ப்ஸ், ஒலிகள் தெரியுதோ, ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து மெசேஜஸ் கிடைக்கும் போது இவங்க பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்துருவாங்க. நைட் டைம்ல பயந்து எழுந்துருவாங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படியெல்லாம் ஃபீல் பண்றேன்னு. இந்த மாதிரி தான் எப்போ தேர்ட் ஐ ஓப்பனிங் நடக்குதோ, இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்களோட சக்ராஸ் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அது அவ்வளோ ஈஸியா இருக்காது. ஏன்னா இங்க என்னெல்லாம் ஆக்டிவேஷன் நடக்குதோ இதெல்லாம் ஹையர் எனர்ஜிஸை நோக்கி தான் போகும். இது நார்மல் ஆக்டிவேஷனா இருக்கிறது இல்லை. ஒரு நார்மல் ஆரா கிளென்சிங் பண்றது, சக்ரா பேலன்சிங் பண்றது, இதெல்லாம் நார்மல் லெவல்ல இருக்கவே இருக்காது. இது ரொம்பவே அதிகமான எனர்ஜி ஒர்க்கா இருக்கும். குண்டலினி ஆக்டிவேஷன் நடக்கும் அண்ட் ரொம்ப டீப்பா ஆழமான ஸ்பிரிச்சுவல் ஒர்க் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் ரொம்பவே பெயின்ஃபுல். இதை நம்ம பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆபத்தான சாகசம் மாதிரியான ஜெர்னியா போயிட்டு இருக்கும் டிவைன் ஃபெமினைனுக்கு. அது எப்படி இருக்கும்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி, இன்னும் சொல்லணும்னா ரோலர் கோஸ்டர் ரைட்ல இருக்கிற மாதிரி. இவங்களோட இமோஷன்ஸ் எல்லாமே ஒரேடியா அப்ஸ் அண்ட் டவுன்ஸாவே தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ஓவர்வெல்மிங்கா ஜெர்னியா இருக்கும். அவங்களையே மூழ்கடிக்கிற ஜெர்னியா இருக்கும் டிவைன் ஃபெமினைனுக்கு. எப்பவுமே அப் அண்ட் டவுனாவே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிதான் அவங்க அவங்களோட சோல் பர்பஸை ஃபைண்ட் அவுட்டே பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி டிவைன் ஃபெமினைனுடைய சோல் பர்பஸ் என்னவா இருக்கும்னா, அது அவங்க மற்றவங்களுக்கு எல்லாமே ஹீல் பண்ண வேண்டியதா தான் இருக்கும். அவங்களும் மற்றவங்களை பத்தி இதனால தான் யோசிக்கிறாங்க. அவங்க ஃபெமினைன் எனர்ஜி அவ்வளோ ரொம்பவே அதிகமா இருக்கும். அவங்க தனக்காக யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்களுக்காக யோசிப்பாங்க. ஸோ இவ்வளோ இன்ஸ்டேபிளா இருக்கிற காரணத்தினால டிவைன் ஃபெமினைனுக்கு எந்த ஒரு செல்ஃப் கேர் பவுண்டரிஸ்லாம் இருக்கிறதே இல்லை, செல்ஃப் லவ் பவுண்டரிஸும் இருக்கிறது இல்லை. ரொம்ப ஓவர் கிவிங்கா இருப்பாங்க டிவைன் ஃபெமினைன் நேச்சராகவே. ஸோ இவங்களுக்கு சில சோல் பர்பஸும் இருக்கும். அது என்னவா இருக்கும்னா, எனக்கு என்னை விட மற்றவங்களுக்கு தான் உதவணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள ரொம்ப 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 அதிகமா இருக்கும். அப்படிதான் அவங்க இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, இந்த பூமியில நான் பிறந்திருக்கேன்னா என்னுடைய இந்த வாழ்க்கை மற்றவங்களுக்காக வாழதான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. அந்த மாதிரியே மற்றவங்களுக்கு ஹீலிங் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அதை செய்வாங்க. அப்படியே தன்னோட சக்ராஸையும் ஆக்டிவேட் பண்ணிப்பாங்க. அப்படியே தனக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியை எல்லாம் ரிலீஸும் பண்ணி தன்னை தானே ஹீலும் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சோல் பர்பஸை செய்ய ஆரம்பிச்சு முன்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. தன்னை ஹையர் எனர்ஜிஸ்ல அசெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க.
ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி அவேக்கனிங்னு ஒன்று நடந்தா அது டிவைன் ஃபெமினினுக்கு தான் நடக்கும். இந்த நேரத்துல இந்த டிவைன் மேஸ்குலின் இருக்காங்க இல்லையா, எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் அவங்களுடைய டிவைன் ஃபெமினைனுடைய ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கோ, டிவைன் ஃபெமினைன் தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, அந்த நேரத்துல இந்த டிவைன் மேஸ்குலின் அவங்களுடைய 3D லைஃப்ல பிஸியா இருப்பாங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க இத ஈஸி வேல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம டிவைன் மேஸ்குலின் 3D வேர்ல்டுடைய ராஜாவா இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட டிவைன் ஃபெமினைன் அவங்க 5D வேர்ல்டுடைய ராணியா இருப்பாங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த டிவைன் மேஸ்குலின் அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களையும் எப்பவுமே 3D வேர்ல்ட்லயே இருக்கிற மாதிரி அவ்வளோ இறுக்கமா புடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி அதனால இதனுடைய அர்த்தம் இது இல்ல, அவங்க மெடிடேஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் இல்ல, டிவைன் கிட்ட இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்கன்னு இல்ல, அதாவது இறை நம்பிக்கை இல்லாமலோ அத உணராமலோ அவங்க இன்னர் ஒர்க் பண்ணாமலாம் இல்ல. நோ, அதோடைய அர்த்தம் அது இல்ல. இதோடைய அர்த்தம் அப்படியெல்லாம் இருக்கிறதே இல்ல. டிவைன் மேஸ்குலின் 3D வேர்ல்டு ராஜாவா இதனாலதான் இருக்கிறாங்க. 3D வேர்ல்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த பூமியில அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளையும் கார்மிக் கனெக்ஷன்ல, அதாவது முன் பிறவியில ஏற்பட்ட கர்ம வினையினால உண்டான அவங்களுக்குள்ள அந்த பந்தங்களுக்கு உள்ள இருக்கிற கர்மாக்களை எல்லாம் வாழ்ந்து கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 3D கேரியர் செட்டில்மெண்ட்ஸ், தொழிலுக்கான தீர்வுகளை பண்றது, 3D வேர்ல்டுல இருக்கிற ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி, நிதி நிலைகளை சரி செய்யறது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகளை எல்லாம் அவங்க 3D வேர்ல்டுலயே தான் இவ்வளோ அதிகமான ஆக்டிவிட்டீஸ்ல நடவடிக்கைகளால அவ்வளோ ஆழமா இறுக்கமா புடிச்சு வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் குரோத் எலமெண்ட்ஸ்லாம், அதாவது ஆன்மீக வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள்லாம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி அசண்டட் சோலா தானே இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ அதிகமான எஃபெக்ட் போட வேண்டியதா இருக்காது. ஆக்சுவலி செய்ய வேண்டியதும் தான் இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கும் இன்னர் அவேக்கனிங் அவங்களுக்கும் நடக்கும். ஈகோ ஷேட்டர், அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ எல்லாமே உடையும். இது எல்லாமே அவங்களுக்கும் நடக்கும். இந்த ப்ராசஸ்லாம் அவங்களுக்கும் இருக்கதான் செய்யும். அவங்களுக்கும் டார்க் ஷேடோ சைட்லாம் இருக்கும், அதாவது இருண்ட பக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா அவங்களோட எனர்ஜியுடைய ஃப்ளோ, அவங்களோட ஆற்றலின் ஓட்டம் அவ்வளவு கீழ் நிலையில இருக்கிறது இல்ல, டிவைன் ஃபெமினைனுக்கு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த காரணத்தினாலதான் இவங்க 3D வேர்ல்டுடைய ராஜாவா இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம டிவைன் ஃபெமினைன் அவங்க 5D வேர்ல்டுடைய குயினா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய விருப்பமோ நினைவோ எதுவுமே 3D வேர்ல்டுல இருக்கிற எதுலயுமே இருக்கிறது இல்ல. இதனாலதான் அப்படி இருப்பாங்க. இந்த டிவைன் ஃபெமினைன் எப்பவுமே எப்படி தன்னுடைய மணியை எப்படி க்ரோ பண்ணலாம், பணத்தை அதிகப்படுத்தலாம், என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், என்ன எப்படி எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைக்கலாம், நான் எப்படிலாம் எந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு என் பிஸ்னஸை பெருசா மாத்துறது, எப்படிப்பட்ட ஜாப்ஸ் எல்லாம் பெருசு பெருசா போய் நம்ம இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறது, இன்னும் எத்தனை விதமான பிசினஸ் எல்லாம் செய்யலாம், எத்தனை கம்பெனிஸ் கூட டீல் வச்சுக்கலாம், இப்படிலாம் அவங்களுக்கு எண்ணங்கள் சுத்தமா இருக்கிறது இல்ல. அதே மாதிரி அவங்க கவனம் எல்லாம் எப்பவுமே நான் ஷாப்பிங் எத்தனை வாட்டி பண்றேன், நான் எவ்வளோ டூரிஸ்ட் மாதிரி வெளியில சுத்துறேன், நான் ஃபேமிலியை இன்னும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியா கொண்டு வர போறேன், இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. டிவைன் ஃபெமினைன் 3D வேர்ல்டுல மாட்டிக்கவே மாட்டாங்க, கார்மிக்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. இதுக்குள்ளெல்லாம் அவங்க சிக்கிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியவே தெரியாது.
இந்த மாதிரி ஜாப் பண்ணலாமா? இதுல எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்? எவ்வளோ ஓவர்டேக் ஒர்க் பண்ணலாம்? இன்னும் எப்படி அதிகமா ஏர்ன் பண்ணலாம்? இதெல்லாம் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. டிவைன் ஃபெமினின் இருக்காங்களே, இவங்க 3D வேர்ல்டுல இருக்கிற அந்த சக்கரத்துல போய் கொஞ்சம் கூட மாட்டிக்க மாட்டாங்க. அவங்க கோல் ரொம்ப கிளியரா இருக்கும். அது என்னன்னா, எனக்கு ஸ்பிரிச்சுவல் அசெண்ட் ஆன்மீக முன்னேற்றம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவ்வளோ உறுதியா இருப்பாங்க. இதனால தான் அவங்க 5D வேர்ல்டுடைய குயினாவே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் growthல தான் சந்தோஷமே கிடைக்கும். அவங்க கிட்ட எவ்வளவுதான் அளவுக்கு அதிகமான காசு பணம் எல்லாம் இருந்தா கூட, அவங்க சப்போஸ் தனக்குத்தானே பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலைன்னா, எமோஷனலி மென்டலி பேலன்ஸ்டா இல்லைன்னு தோணுச்சுன்னா, அவங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் எப்பவுமே அதிலெல்லாம் கொஞ்சம் கூட சந்தோஷப்பட மாட்டாங்க இந்த டிவைன் ஃபெமினைன். ஆனா டிவைன் மேஸ்குலின் இந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க வாழ்க்கையில. பணம், ஃபைனான்ஸ், நிதி, ஸ்டெபிலிட்டி, நிதி தன்மை, பவர், அதிகாரம், அத்தாரிட்டி, டெசிக்னேஷன், பதவி, அவங்களோட பொசிஷன், நிலை, எவ்வளோ அவார்ட்ஸ்லாம் வாங்குற அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. அவங்களுக்கான ரெப்புடேஷன், புகழ், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு 3D வேர்ல்டுலயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க லைஃப்ல டிவைன் மேஸ்குலின். ஸோ சோல் ஜெர்னினா அது ஃபர்ஸ்ட் டிவைன் ஃபெமினைனுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போதான் அவங்களுக்கு சோல் பர்பஸே தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜஸ் பற்றிலாம் பேசலாம். எப்படிலாம் அவங்களுக்கு சோல் ஜெர்னி பற்றிலாம் தெரிய வரும் அப்படின்ற பற்றிலாம் நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். முதல்ல இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் இருக்கிற ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு மினி செப்பரேஷன் வரும். அப்போ டிவைன் ஃபெமினைனுக்கு அவேக்கனிங் நடக்கும். இது உங்களுக்கெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் யூனியன் ஆஃப் ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆஃப்டர் டெம்பரரி மினி செப்பரேஷன் ஃபேஸ், இவங்களுடைய இந்த தற்காலிகமான இந்த பிரிவுக்கு அப்புறமா அந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் உடைய யூனியன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.